ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற அதர் பேஜஸ் எல்லாமே மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து ஸோ கீழே இருக்கிற சப் பேஜஸ் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 ஸோ நீங்கள் வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே எம்டி பேஜஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். இளங்கோ புரியுதா? ஸோ ஒரு வெப்சைட்ல இருக்கிற மெனுஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற மெனுஸ் ஒவ்வொரு மெனுஸ்க்குமே ஃபர்ஸ்ட் சப் பேஜஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த பேஜஸ்ல போயிட்டு தான் நம்ம ஒவ்வொரு பேஜையுமே எடிட் வித் எலமெண்டார் கொடுத்து நம்ம வந்துட்டு என்ன அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஜையுமே வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகே ஓகே சார். ஸோ ஒரு சாம்பிள் வெப்சைட் வந்துட்டு கொடுத்தோம். அங்கே இருக்கிற மெனுவே எப்படி வந்துட்டு பேஜஸாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு மெனு கிரியேட் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு மெனு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நோட் பேடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்குள்ள இ-காமர்ஸ், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ இ-காமர்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அங்கே இ-காமர்ஸ் மட்டும் மெனு இருக்கிறதுனால சரி அப்படியே கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு எம்டி பேஜ் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபினான்ஸ். ஸோ மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், small business, ஓகே. அடுத்த மெனு என்ன இருக்கு? FAQs, blog, contact us. ஸோ ஒரு சாம்பிள் வெப்சைட்டில் இருக்கிற மெனுஸை வந்துட்டு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற மெனுஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எம்டி பேஜஸாக இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு? புரியுது. ஓகே.
அப்போ ஒரு கிளைண்டோட வெப்சைட் வந்துட்டு வருது அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க இந்தந்த மெனுஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒவ்வொரு மெனுவுக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பேஜஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி அந்த பேஜஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு நம்ம என்ன பேஜ் பில்டர் யூஸ் பண்றோமோ ஸோ அந்த பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி நம்ம எல்லா பேஜஸ்மே நம்ம டிசைன் பண்ணணும். வெறும் ஹோம் பேஜை மட்டும் நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லா பேஜஸ்மே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் பில்டர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பேஜ் பில்டர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க எலமெண்டார் அப்படின்ற ஒரு பேஜ் பில்டர். ஓகே, ஸோ இப்போ அந்த கேஸ் ஸ்டடியில இருந்த மெனுஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க கிரியேட் பண்ணியாச்சு. எம்டி பேஜஸா இருக்கு. பேஜஸ் அப்படின்ற மெனுக்குள்ள வந்து ஆட் நியூ பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி எல்லா மெனுஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் மெனுவா வந்துட்டு இப்போ மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ கரண்டா வெப்சைட்ல இருக்கிற அதாவது நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட்ல இருக்கிற மெனுஸோட வியூ கரெக்டா இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுங்க. விசிட் சைட் சுட் ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நியூ டேப் கொடுங்க. விசிட் சைட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நியூ டேப். ஓகே, ஸோ நம்ம சைட்டோட ப்ரிவியூ வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லோக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த வெப்சைட்டை. ஸோ இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் ஹோம், அபவுட் அஸ், ப்ராடக்ட், அவர் சர்வீசஸ், போர்ட்ஃபோலியோ, கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மெனுஸ் வந்துட்டு இருக்கு டிஃபால்ட்டா. பட் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இப்போ புதுசா கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா புது மெனுவா வந்துட்டு இந்த இடத்துல மாத்த போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பாண்டியராஜனுக்கும் தென் வந்துட்டு நவீனுக்கும் எப்படி இந்த மெனுஸ் எல்லாமே செட் பண்றது, நேவிகேஷன் பார்ல எப்படி இதை கொண்டு வரதுன்றது எல்லாமே தெரியும். ஸோ அதனால நவீன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டிசைன் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ பாண்டியராஜன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படி சாரி இளங்கோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் அவைலபிளா இல்லாதனால நம்ம இந்த டாபிக் வந்து நீங்க பார்க்க முடியல. சரியா? ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியுமே நம்ம அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா சிங்கிள் பீப்புளுக்காக நம்ம எடுத்ததுனால ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ அதனால இந்த கிளாஸை வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் இளங்கோ. சரியா? ஓகேங்க சார். ஓகே, இப்போ ஏற்கனவே இந்த பேஜ்ல சம் பேஜ் டிசைன் அதாவது மெனு டிசைன் வந்துட்டு இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இந்த மெனு டிசைனை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண பேஜஸை யூஸ் பண்ணி நம்ம டிசைனையே மாற்ற போறோம். ஓகேவா? இப்போ எம்டி பேஜஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அது வந்துட்டு மெனுவை வந்துட்டு மாத்தலாம். ஓகே, நம்மளோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் வந்துருங்க. வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் வந்துருங்க. எப்பவுமே சைட் வந்துட்டு ஓபன் பண்ணும்போது நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதே டேப்ல ஓபன் பண்ணாதீங்க. ஆனா எவ்ரி டைம் திரும்பவும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லெஃப்ட் சைடு பார்க்கலாம் இளங்கோ அப்பியரன்ஸ் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஆமாங்க சார். ஸோ இந்த அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு மெனுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா மெனுஸ் சொல்லிட்டு ஒரு சப் மெனு இருக்கு. அப்பியரன்ஸ் மெனுஸ். ஓகே, மெனுஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க மெனு அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே உள்ளுக்குள்ள 2 மெனு வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப புதுசா ஒரு மெனு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் நியூ, கிரியேட் ஏ நியூ மெனு அப்படின்றத கிளிக் பண்ணி எங்கன இருக்கு இந்த மெனு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மெனு ஸ்ட்ரக்சர் நான் எங்கன சொல்றேன் மெனு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்டு செலக்ட் பண்ணி காட்டுங்க. அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா மெனு ஸ்ட்ரக்சர், அதுக்கும் மேல மெனு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு வார்த்தைப்பா. எஸ், ஸோ அந்த மெனு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள செலக்ட் ஏ மெனு டு எடிட், அந்த இடத்துல டிராப் டவுன் இருக்கு, செலக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஆர் கிரியேட் ஏ நியூ மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிரியேட் ஏ நியூ மெனு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா ஒரு மெனு லேஅவுட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, கிரியேட் ஏ நியூ மெனு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெனு நேம் வந்துட்டு கேட்கும். மெயின் மெனு நேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. மெயின் மெனு நேம் 1 இல்லைன்னா மெயின் மெனு 1 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க.
ஏற்கனவே நவீன் வந்துட்டு வேற ஒரு மெயின் மெனு அப்படின்ற பேர்ல வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு டிசைன் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மெனு வந்து நம்ம எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ண போறது இல்ல. நம்ம புதுசா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெனு வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த மெனுக்கு பேரு மெயின் மெனு 1. ஸோ நம்ம இந்த டிசைனை வந்துட்டு சேஞ்ச் பண்ண வெயிட் பண்ணுங்க. டிசைனை வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நவீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மெனுக்கே நம்ம திரும்ப வந்துட்டு மாத்திக்கலாம். மெயின் மெனு அதை மட்டும் கால் பண்ணி இப்ப நம்ம புதுசா வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கிற மெனுக்கான பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயின் மெனு 1. ஓகே, இப்போ நேம் கொடுத்துட்டோம். இப்போ நீங்க டைரக்டா கிரியேட் மெனு அப்படின்றத பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே வாங்க. ஸோ இப்போ பாருங்க மெனு ஸ்ட்ரக்சருக்கு கீழே மெனு நேம் மெயின் மெனு 1 தான் இருக்கு. ஓகே, இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆட் மெனு ஐட்டம்ஸ் இருக்கு. இப்ப மெனு நேம் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த மெனு நேம்குள்ள என்னென்ன மெனுஸ் எல்லாமே என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே மெனுவா வந்துட்டு தெரியணும் அப்படின்றத நம்ம செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அங்க ஆட் மெனு ஐட்டம்ஸ்க்கு கீழே பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா வியூ ஆல், தேர்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. சரியா, இதுல வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிற அதாவது நம்மளோட இந்த வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பேஜஸ்மே கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். எல்லா பேஜஸ்மே ஹோம் பேஜ்ல இருந்து கீழே வந்துட்டு கான்டாக்டர்ஸ் பேஜ் வரைக்கும் எல்லா மெனுமே வந்துட்டு என்ன எல்லா பேஜஸ்மே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க கிளைண்ட் இருந்துச்சு இல்லை கிளைண்டோட சைட் பார்த்தோம் இல்லையா, கிளைண்டோட சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன மெனு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன மெனு இருக்கு? ஸோ ஹோம் அப்படின்ற மெனு தான் இருக்கு. ஓகே, அப்போ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம் அப்படின்ற பேஜை கிளிக் பண்ணி ஓகே ஹோம் கிளிக் பண்ணி கீழே ஆட் டு மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஆட் டு மெனு. ஓகே, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு உள்ள வந்துடும். நீங்க எந்த பேஜை கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள ஆட் டு மெனு கொடுக்குறீங்களோ அந்த பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்துடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹோம் அப்படின்றது கேப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. எனக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் சென்டென்ஸ் கேஸ்ல வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த ஹோமுக்கு நேரா அந்த ஆரோ மார்க் நேரா இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஹோமுக்கு நேரா இருந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே நேவிகேஷன் லேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நேவிகேஷன் லேபிள்ல நீங்க வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாத்திக்கலாம். ஹோம் எனக்கு சென்டென்ஸ் கேஸ்க்கு மாத்துங்க, எல்லாமே கேப்ஸ்ல இருக்கு, சென்டென்ஸ் கேஸ்க்கு மாத்துங்க. ஏன்னா நீங்க பேஜ் வந்து கிரியேட் பண்ணும்போதே அவர் எல்லாமே கேப்ஸ்லயே வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல கேப்ஸ்லயே வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்போ அது வந்து நான் சென்டென்ஸ் கேஸ்க்கு வந்து மாத்தணும் அப்படின்னா நேவிகேஷன் லேபிளை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த சென்டென்ஸ் கேஸ் எந்த கேஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கேஸ்ல நீங்க வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ லைக் வந்து என்ன அப்படின்னா ஒரு மெனு வந்து உள்ள ஆட் பண்ணியாச்சு, அந்த நேவிகேஷன் லேபிள் மாத்திட்டோம். ஓகே, அடுத்து கிளைண்டோட ஓகே கிளைண்டோட செகண்ட் மெனு என்ன இருக்கு அபௌட் அஸ் அப்படின்ற ஒரு மெனு வச்சிருக்காங்க. அப்போ லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா அபௌட் அஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி மெனு கொடுத்தீங்க உள்ள வந்துரும். ஓகே, ஹோம்ல அபௌட் அஸ் வந்துருச்சு. அந்த அபௌட் அஸ் லேபிள் வந்து நீங்க மாத்தறதா நீங்க மாத்தலாம். அடுத்து அந்த நம்பர் கிட்ட VA rules அப்படின்ற ஒரு மெனு இருக்கு. ஓகே, VA rules. ஸோ VA rules ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் டு மெனு கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த மெனு இருக்கு மெயின் மெனு இருக்கு இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இதை நீங்க பல்கா சர்ச் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க இண்டஸ்ட்ரீஸ் உள்ள போட்டு
பிளாக். Executive assistant. Custom. லைட்டா சைலண்ட். ரியல் எஸ்டேட், இ-காமர்ஸ். ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ் இ-காமர்ஸ், செகண்ட் வந்து ஃபைனான்ஸ்,
Third, marketing. Third வந்து marketing. Fourth வந்து real estate. Fifth வந்து small business. That's like ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பேமெண்ட் ஆக்டிவிட்டிகளோ அதெல்லாம் yes sir. That That's it. Real estate. Small. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே.
ஹெட் டிசைன் சார் அது வெளில கேஷ்ஃபுல் இருக்குது. எலமெண்டார் கிட்ல இருக்குது. அதை கண்டெய்னர் கிளிக் பண்ணுங்க சார். அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளக்கு வந்து மெனுன்னு இருக்காது. ஓகே புரியுதுங்க சார். புரியுது. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஆமாம் சார். ஓகே ஓகேங்க ஓகேங்க சார்.